குட் மார்னிங் ஒன் வெல்கம் டு பச்சன் விலாக்ஸ். மணி இப்போதைக்கு 4 மணி ஆகுதுங்க. நம்ம ஸ்டேலேருந்து அப்படியே ஆப்போசிட்டில் தான் இந்த மார்க்கெட் இருக்குது. 24 மணி நேரமும் மார்க்கெட் ஓப்பனில் தாங்க இருக்குது. மணி 4 மணி மாதிரி தெரியல. இங்கே ரோடுக்கு நீங்கள் வந்தாலும் பார்த்தீங்கன்னா இங்கே வண்டி வந்துக்கிட்டு போயிட்டு தான் இருக்குது. ரொம்ப பிஸியாகவே இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஸ்டேலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் பஸ் டெர்மினலுக்கு போயிட்டுருக்கோம். நமக்கு வந்துட்டு இங்கேருந்து ஆஸ்லோப்ன்ற ஒரு ப்ராவின்ஸ்க்கு போகிறோம். ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு பெரிய ஆக்டிவிட்டி இருக்குது. நம்ம ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டிவிட்டின்னு சொல்லலாம். ஸோ ஸ்விம்மிங் வித் ஷார்க் வேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஸ்லோபில் இருக்குது. ஒரு நல்ல ஆக்டிவிட்டி. நம்ம அதுக்கு தான் போகிறோம். ஸோ நம்ம எவ்வளோ சீக்கிரம் போகிறோமோ பஸ்ஸை பிடிச்சி நம்ம போயிட்டு இருக்கலாம். எப்படியும் நமக்கு ஒரு 4 hours ஜர்னி இருக்குது. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நேற்று தங்கின இடம் பார்த்தீங்கன்னா ட்ராவலர்ஸ் ஹோம் அப்படின்னு ஒரு ஹாஸ்டலுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இங்கிலீஷ் புரியுது அவங்களுக்கு, பட் ஃப்ளூயண்ட்டாக புரியாது. ஒரு வார்த்தை அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ நம்மளும் நிறைய நான் இங்கே ஹாஸ்டலில் போகிறேன், என்ன ரூட்டு எங்கே ஷார்ட்டு என்ன கேட்டாலும் அவங்களுக்கு அது புரியல. சிம்பிளாக ஓகே பிரேக்ஃபாஸ்ட்டு அது சிம்பிள் வார்த்தை நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ இங்கிலீஷ் தெரியுது எங்களுக்கு எல்லாருக்கும், பட் அந்தளவுக்கு இல்லை, பட் யூ கேன் மேனேஜ். ஸோ நம்ம ஸ்டேலேருந்து பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 கிலோமீட்டர் சவுத் இருந்துருக்குங்க நமக்கு. நம்ம நடந்தே வந்துட்டோம். அப்புறம் பஸ்ஸை பிடிப்போம். நம்ம இப்போ சவுத் டெர்மினஸ் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வந்துட்டோம். உங்களுக்கு கிட்ட வந்து எல்லாமே ஏதோ இந்த ஹார்ச் தான் பஸ் ஸ்டாண்ட் தெரிஞ்சு பாருங்க. பக்கத்தே இந்த எல்ஸ்பெத் மால் இருக்குங்க. ஆட்ல பிரேக்ஃபாஸ்ட் இருக்கிறாங்கப்பா. இதுதான் பார்த்தீங்கன்னா சவுத் டெர்மினஸ் பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸ். மணி 4. கூட்டத்தை பார்த்தீங்களா. டிக்கெட் வாங்கிட்டாங்க. டிக்கெட் பார்த்தீங்கன்னா 293 பைசா சார்ஜ் பண்ணாங்க. நமக்கு டோர் நம்பர் 7 வருது. இப்போ உள்ள டிஸ்டன்ஸாக வச்சு க்ளீனாக தாங்க இருக்குது. ஏர்கான் தான் நமக்கு வைப்போம். ஆனால் கூட்டத்தை பார்த்தீங்கன்னா இப்போ 4 போகுது. இருக்குங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 20 minutes வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பஸ் எடுத்துட்டாச்சுங்க. ஷார்ப்பாக 5 o'clock பஸ் எடுத்தாச்சு. இதான் நம்ம பஸ் ஆஃப்லாம் போட்டுருக்கு பார்த்தீங்களா. பட்டோ கூட அந்த ஆப்போசிட் சைடில் ஆக்சுவலாக மவுண்டனுக்கு அது ஹாஸ்டல் வழியாக போய் பட்டோ ரீச் ஆகும். சிசி 270 பஸ்ஸுங்க. இந்த பஸ்ஸு நிறைய ஆப்ரேஷன் பண்ணிங்க இருக்குது. ஸோ இதுக்காகவே தனியாக ஒரு ஷெட்டு, தனியாக இடம் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே தான் உள்ளே ஃபுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் இருக்குது, ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது. ஆக்சஸ் பண்ணி கொஞ்ச நாள் பிரேக் எடுத்துகிட்டு அப்புறமா கிளம்புறாங்க. இன்னும் இங்கே நம்ம வாசல் போகிறதுக்கு ஒரு 1 hour ஆகும். 9 மணி ரீச் ஆகிடலாம். கேட்கறது தெரியல, ரொம்ப சத்தமாக இருக்குது. கரெக்டாக 4 hours ஜர்னி வந்துட்டோம். சூப்பராக இருக்குங்க. Do you want to rent a goggles, sir? Yeah, how much? Here. Do you want to rent goggles and a tube? You're from India, sir, Yeah, right? I'm from India.
வேவ்ஸ் அடிக்குது. இப்போ ஸ்பார்க்லிங் வந்து இவங்களோட சொன்னாங்க 150 வாங்கியிருக்கேன். வேறு பேர் செட் வாங்கிட்டேன். ஸோ நமக்கு வந்து நம்பர் பார்த்திங்கன்னா 247 இருக்குது. பட் இப்போ தான் 91 அப்படி போயிட்டுருக்கு. எப்படியும் ஒரு 1/2 hour 50 minutes ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபாரினர்ஸ் பார்த்திங்கன்னா 1000 சார்ஜ் பண்ணுறாங்க. லோக்கலுக்கு 500 சார்ஜ் பண்ணுறாங்க. பேக்கேஜ் வச்சுக்கலாம், ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஓகே, ரீசெண்டாக நல்லா மைண்ட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்படியே இன்னொரு டைம் ஆகும்னு நினைக்கிறேன். அதாவது எத்தனை பேர் வராங்களோ அதுக்கேற்ற மாதிரி மோஸ்ட்லி 11 o'clock வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. கூட்டத்தை பொறுத்து எப்படியும் எனக்கு வீக்கெண்ட் வேறு இன்றைக்கி ஆக்சுவலாக. உங்களுக்கு தூரத்தில் தெரியுதா லைனாக உங்களுக்கு போட் நிற்குது இல்லையா? ஓகேங்களா, அதை வந்து நடுவில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா தனியாக அதில் வந்துட்டு வேலுக்கு வந்து ஃபீட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஓகேங்களா, அதை வந்துட்டு அந்த அப்பர் சைடில் வந்துட்டு நம்ம இறங்கி லைஃப் ஜாக்கெட் கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம இறங்கி அந்த வேல் வந்து வாட்ச் பண்ணலாம். தான் ஆக்சுவலி வேல் வாட்சிங். இன்னொரு ஆக்டிவிட்டியும் இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூபா டைவிங் பண்ணலாம். நீங்கள் நல்லா உங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியும். இந்த பட்சத்தில் வந்து நீங்கள் வெல் ட்ரெயின்டாக இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக அதுக்குள்ளே டைவிங் பண்ணலாம். நல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரொம்ப கிளியராக இருக்கீங்க. ஜஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணால் போதும். இல்லை ஸ்விம்மிங் தெரியாது, ஜஸ்ட் நான் வேல் மட்டும் பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்கள் லைஃப் ஜாக்கெட் கம்பல்சரியாக வேர் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் அங்கே இறங்கிட்டு அப்படியே நீங்கள் வேல் பார்க்கலாம். ஒரு நல்ல விதுங்க. அதெல்லாம் இங்கே பேபி வேல் ஆக்சுவலாக எல்லாமே. இவங்க வந்து ஜென்ரேஷனாகவே வந்து பேபி வளர்க்குறாங்க. இந்த வெயில் வந்துச்சுங்க, அது அவ்வளோ சீக்கிரம் ஆக்சுவலாக 3 மணிக்கு எத்திரிச்சேன். இங்கேருந்து ரெடி ஆகிட்டு பஸ் ஸ்டாண்டு வரத்துக்கு 4 மணி ஆகிடுச்சு. இது பிடிச்சிட்டான்னு பார்த்தா 4 மணிக்கு அவ்வளோ கூட்டம் இருக்குது. ஸ்கூலில் எதிரே பார்க்கலாம் ஆக்சுவலாக அவ்வளோ கூட்டம் இருக்குது. நிற்கலாம் அங்கேயே உங்களுக்கு 1/2 hour கிட்ட. ஆமாம், 1/2 hour மேலே ஆகிடுச்சு வெயிட்டிங்கில். முடிச்சுட்டு அப்புறம் பஸ்ஸே 5 மணியே எடுத்தேன். 4 மணிக்கு எடுத்துருவான்னு நினச்சேன். நான் பிடிச்சலாம்னு நினச்சேன். 4 மணிக்கு பிடிக்க முடியல, 5 மணி ஆகிடுச்சு. அங்கேருந்து வரது கரெக்டாக 4 மணி நேரம். ஆமாம், 2 hours ஒரு கேப் பிரேக் எடுத்துறாங்க. அப்புறம் திருப்பி எடுத்தாங்க. அதே மாதிரி சிசி பஸ் வர்றதுனால செப்பரேட்டாக அவங்களுக்கும் ஒரு பிரேக் கடை வச்சுருக்கான். அங்கே கரெக்டாக ஒரு 10 to 15 minutes ஸ்டாப் பண்ணாங்க. ஸ்டாப் பண்ணி அங்கே பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது, ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது, நீட்டாகவே இருக்குது. ரெஸ்ட் ரூம் மட்டும் ஒரு 5 பைசே சார்ஜ் பண்ணுறாங்க. பட் பரவாயில்ல, இந்த ஃபெசிலிட்டிஸ்க்கு கொடுக்கலாம், நல்லா தான் இருக்குது. ஸோ நீங்கள் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா அப்படியே இங்கே ஜஸ்ட்டு குளிக்கிறதுக்கு வசதி இருக்குது. நல்ல ஆக்டிவிட்டி ஆக்சுவலாக இது. இப்போ வெயிட் பண்ணுவோம் வாங்க. ஸோ இதான் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் வந்து வந்தீங்கன்னா நீங்கள் சிட்டிசன் சொல்லிட்டு உங்களுக்கு டோக்கன் கொடுத்துட்றாங்க. நீங்கள் டோக்கன் கொடுத்துட்டிங்கன்னா அப்படியே நேராக வந்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு புக்கிங் கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா அது இல்லைன்னா உங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் இங்கே வந்துடலாம். இங்கே வந்துட்டு உங்களுக்கு லோக்கல்னா 500, ஃபாரினர்ஸ்னால் 1000 rupees சார்ஜ் கொடுத்துறாங்க. பேக்கேஜ் வைக்கிறது நீங்கள் பேக்கிங் வச்சுக்கோங்க, கைடு டோக்கன் கொடுத்துட்றாங்க. இங்கே வந்து உங்களுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது என்னென்ன இருக்குன்னு தொடக்கூடாது, பக்கத்தில் போகக்கூடாது, அது ரொம்ப தேவையில்லாமல் மேக்கப் க்ரீம் பண்ணுறதுலாம் போட்டுக்கிட்ட வராது, அதனால் அலர்ஜி ஆகிடும் சொல்கிறாங்க. ஸோ டீட்டெயில்ஸ்லாம் கிளியராக கேட்டுக்கோங்க. கேட்டு இங்கே உங்களுக்கு நம்பர் கொடுத்துருவாங்க. நம்பரை வாங்கிட்டு நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியதான். வந்தாச்சு, நம்ம த்ரில்லிங்காக இருக்கும்போது பயமாக இருக்கு. பார்த்துக்கலாம் வாங்க. ஆரம்பிக்கலாங்களா? ஸோ வேவ்ஸ் இனிஷியலாக பார்த்தா கொஞ்சம் ரஃபாக இருக்க மாதிரி தாங்க இருக்குது. பட் ஆக்சுவலாக பார்த்தா இதான் பெஸ்ட்டு சீசன் சொல்லலாம். நீங்கள் வந்துட்டு இந்த பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் டைம்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீ ரொம்ப காமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. மற்ற கொஞ்சம் சைக்ளோன் டைமில் மற்ற டைமில் அக்டோபர் சைட்லாம் வந்தீங்கன்னா ரொம்ப கடல்லே போக முடியாது, வெளியே ஈவன் கேன்சல் ஆகிருன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து காமான சீ தான் இது ஆக்சுவலாக இவங்களுக்கு. நமக்கு கொஞ்சம் சரியாக இருந்தாலும் உங்களுக்கு பரவாயில்ல. எல்லாமே ஆழம் இருக்காங்க.
அதெல்லாம் ட்ரோன் பறக்குது பாருங்க மேலே. ஆக்சுவலாக ட்ரோன் ரொம்ப சூப்பராக இருக்கும். கரெக்டாக அந்த வேல்ஸ் அலைன் ஆகிருக்கிறது இங்கே பார்க்கறதுக்கு. வேல்ஸ் அது மேலே தூக்கி போட்டு இறங்குது. செம்மையாக இருக்குதுங்க. தண்ணி ரொம்ப சின்ன கொஞ்சம் தண்ணி அவ்வளோ சின்ன. தேங்க்ஸ் டு சூரிய கடவுள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு பவுண்ட்ரி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, லைன் கட்டி அப்படியே போட்டிருக்காங்க. அதுக்குள்ளே தான் வந்து இங்கே ஃபீட் பண்ணுறாங்க அந்த வேல்ஸ். ஸோ இங்கே லைனாக அந்த தனியாக ஒரு போட் இருக்கு பாருங்க, அவங்க வந்து அந்த ஃபீட் பண்ணுறாங்க. ஃபீட் பண்ண வேல்ஸ் வந்து பக்கத்தில் வருது. ஆமாம் போங்க. ஐயோ வாவ், செம்மையாக இருக்குங்க. தெரியும் உங்களுக்கு கேமராவில். ஓ மை காட். Camera, smile. 1, 2, 3, down. Smile. Ready? 1, 2, 3, down. எங்கே யாருங்க அவன் இவ்வளோ பெருசாக இருக்கா, ஏதோ பேபி ஷார்க்கு சின்னதாக இருக்குன்னு சொன்னாங்க. இவ்வளோ போய் இத்தான் தண்டியாக இருக்குது. ஆக்சுவலாக இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து பேபி கிடையாது. ஸோ அதே சேம் டைம் வந்து ஃபுல் கிரவுண்டு கிடையாது. ஸோ ஃபுல் கிரவுண்டு பார்த்தா உங்களுக்கு ஒரு 40 அடி இருப்பார். இங்கே வந்து எல்லாமே மோஸ்ட்லி பார்த்தா மெயில் வேல்ஸ் தான் வருதுங்க. இப்போ இது பேபியும் கிடையாது, கொஞ்சம் ஒரு டீனேஜ் வச்சுக்கோங்களேன். தலைமை எனக்கு எடுத்து என்ன சொல்கிறது, எப்படியும் ஒரு 12-18 கிட்ட இருப்பான்னு நினைக்கிறேன் ஹைட்டு. உள்ளே கடல் மேலே பார்க்கறது உங்களுக்கு சின்னதாக மாதிரி தெரியலாம், ஆனால் உள்ளே பார்த்தா வேறு லெவல் செம்ம டெரிஃபிக்காக இருக்காப்புல. ஆனால் என்ன சொல்கிறாங்க, ரொம்ப ஜென்டிலான க்ரீச்சர்ஸாக இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து கடல் பாசி, இந்த ஆல்கே, இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் இது சாப்பிடுமா, சரிங்களா. ஸோ இது வந்துட்டு எந்த த்ரெட்டும் கிடையாது. பட் சேம் டைம்ஸ் நம்ம போய் அது தொடுறதோ அது மட்டும் டிஸ்டர்ப் பண்ணதோ பண்ணோம். ஜஸ்ட் நீங்கள் ஜென்டலாக தள்ளி இருந்து அப்படியே பாருங்கள். அவன் பாட்டு வருவான், அவன் பாட்டு சாப்பிட போவான். அந்த கப்பலில் ஒருத்தர் வராரு பார்த்தீங்களா, அவரோட அந்த ஃபுட்டு போட்டுகிட்டே வராரு, சாப்பிட்டுக்கிட்டே வருது. ஸோ இது வந்து ட்ரெடிஷ்னலாக இங்கே அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஸோ இது ஒரு ஆக்டிவிட்டியாகவும் இங்கே வச்சுருக்காங்க. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். என்னோட 1 ஆஃப் பக்கெட் லிஸ்ட் வந்து நான் முடிச்சாச்சு. ஸோ வேல்ஸோட ஸ்விம்மிங்கை போட்டாச்சுங்க. இது வந்து வேல் ஷார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆஸ்லோ பிலிப்பைன்ஸில் நீங்கள் செபு வந்தீங்கன்னா டவுன் சவுத்தில் ஆஸ்லோன்னு ஒரு ஊர் இருக்குது. கண்டிப்பாக இந்த ஆக்டிவிட்டி பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, அட்டகாசமாக ஸ்விம்மிங் வித் வேல் ஷார்க் ஆக்டிவிட்டி முடிஞ்சு போச்சுங்க. இப்போ அப்படியே வெளில வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே நேராக பார்த்தா ஷவர் இருக்குங்க. ஷவர் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடுவோம் நம்ம இங்கேருந்து. ஸோ நம்ம இங்கேருந்து அடுத்த சிபு கிளம்ப போகிறோம். ஸோ இந்த ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸே வந்து உங்களுக்கு கைட் வருவாங்க. உங்களுக்கு வந்துட்டு கைட் பண்ணுறதுக்கு டிக்கெட் வாங்குவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, கூட்டு ஏற்றி விடுவாங்க. ஸோ எங்களுக்கு வந்து எந்த காசும் கொடுக்க தேவையில்லை. ரூல்ஸ் படி எங்களுக்கு எந்த சார்ஜஸும் கிடையாது. ஸோ நீங்களே விருப்பப்பட்டால் வேலை கொடுக்கலாம். எனக்கு கைடுக்கு வந்து ஒரு 50% கொடுத்தேன் நான். ஸோ வேணும்னா நீங்கள் கொடுக்கல, இல்லைன்னா கொடுக்க தேவையில்லை. ஓகேங்களா. ஸோ அடுத்தது நம்ம இங்கே சிபு கிளம்ப போகிறோம். வாங்க போகலாம். சூப்பருங்க. சிபுக்கு பஸ்ஸு பிடிச்சாச்சு. சிபு பார்த்தா அதே சேம் ப்ரைஸ் தான். நம்ம அங்கேருந்து நம்ம சவுத்துலேருந்து இங்கே வந்தோம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலுக்கு அதே 293 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நடுவில் இங்கேயும் பிரேக் எடுத்துட்டு நம்ம போக போகிறோம். இப்போ இங்கே பிரேக் பார்த்தா அதே மாதிரி நமக்கு லஞ்ச் டைம். இப்போ இங்கே நம்ம லஞ்ச் முடிச்சுட்டு நம்ம அப்படியே போகிறோம்.
லஞ்ச் ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்டாக இருக்குங்க, நல்லாவே சாப்பிடலாம், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இன்னொரு விஷயம் என்ன பார்த்தா இங்கே ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது, நீட்டாகவே இருக்குது. பட் என்னென்னா உங்களுக்கு அந்த தண்ணி வந்துட்டு பார்த்தா நீங்கள் வெளியேருந்து எடுத்துகிட்டு போய் உள்ளே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரே விஷயம் தான், நீங்கள் அந்த ஃபாசட்டோ இல்லை உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷோ கிடையாது, அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. வாங்க சூப்பராக ஆசோ பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ எங்கே இருக்க பார்த்தோம், திருப்பியும் பஸ் விட்டு செபுக்கு வர வழியில் வந்து சவுத் டெம்பிள் பஸ் ஸ்டாண்ட் வந்து வந்துட்டோம். நம்ம இங்கே இப்போ இந்த எலிஸ்பெத் மால் கிட்ட இருக்கிறோம். இங்கேருந்து அப்படியே ரூமுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அந்த பக்கத்தில் லோக்கல் ஐட்டம் பார்க்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். நாங்கள் போய் பார்ப்போம். இந்த எலிஸ்பெத் மால் விஷயம் என்னன்னா, இங்கே வந்து இங்கேயும் ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, நல்ல ரேட் தரன்னு சொல்கிறாங்க. உள்ளே போய் பார்க்கறதா நம்ம போய் பாருங்கள். பார்த்து நம்ம நேராக போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்து வேறன்னு பார்ப்போம். எல்லாருமே நல்ல வைபாகவே இருக்காங்க, எல்லாமே ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. யாருக்கு என்ன கட்டாலுமே ஹெல்ப் இருந்தாலுமே கரெக்டாக நீங்கள் அவங்கள்ட்ட புரிஞ்சுட்டா போதும், அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. இங்கே சுற்றி நிறைய பேர் இருக்கு, 1-2 பேர் தவிர்த்து இந்த இடம் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். காட்டக்கூடியாக நான் வந்தேன். இப்போ ஜட்மெண்ட்டை வந்துட்டு சுப்ரியா கிராஸ் பண்ண பார்த்துருக்கோம். எல்லாரும் கேள்வி எடுத்துருக்கீங்க, இந்த அளவுக்கு கம்பேர் பண்ண முடியாது. பட் இந்த இடம் வந்து லிட்டராக கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். மல்டிபிள் பர்சன் ஒரே இடத்துல இருக்கும். நைட் நம்ம இப்படி தான் இப்போ ஞாபகம் இருக்குங்க அவங்களுக்கு. வரங்க குதிரவாண்டி போது வரங்க இந்த ஊரில் குதிரவாண்டி ஆப்ரேஷனாக இருக்குங்க. இது ஆக்சுவலாக செயின்ட் ஜோஸ் மீன் செட்டிங்க இது நல்லா இருக்குல்ல. இது கட்டி அப்படி வந்து மாட்டாங்க. ஆப்போசிட்டில் தான் வந்து அந்த மெயின் பிரிட்ஜு வருது. ஸோ நம்ம தங்குற இடத்துக்கு அந்த பிரிட்ஜு தான் அடையாளம் வச்சுக்கோங்க. கிராஸ் பண்ணிட்டோம். நம்ம ஒரு மாதங்க ஜாலியாக தான் நம்ம கூட கிராஸ் பண்ணி வந்துட்டே இருக்கலாம். கை இருக்கு இன்னொருலாம் இருக்குது. பட் இங்கே இருக்கு லோக்கல்ஸ் வந்துட்டு உட்காந்து கோ 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 அப்படின்றாங்க. இன்னும் அந்த ட்ரெடிஷ்னல் ஜிப்பே பார்க்கல, இதுவும் ஜிப்பு தான். ஆனால் இன்னும் அந்த பழைய ஜீப், இந்த வேர்ல்டு வார் டைமில் யூஸ் பண்ண அந்த ஜீப் மாதிரி மாடலில் வச்சு ஜிப்லேயும் அதுதான் இன்னும் நான் கரெக்டாக பார்க்கல. ஆஃப் பண்ணிவிடுவா, பண்ணிடுவோம். நல்லா இருக்குல்ல. ரைட் சைடு அது டூலர் யூஸ் பண்ணுறாங்க. இது சின்ன பார்க்கு. இதாங்க ஜிப்னி ஒவ்வொரு வரும் ஆமாம்ல. அப்புறம் அந்த காலத்து எவ்வளோ டைம்லேருந்து இதை அப்படியே யூஸ் பண்ணுறாங்க. கார்பன் மார்க்கெட் கார்டன் sama அப்படிங்க. மிஸ்டர் லெமன் ஆமாம்ல. அப்படியே மாடிஃபை பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய கலரு ஒருத்தங்க ஒரு மாதிரி அதை மாடர்னைஸ் பண்ணி இந்த காலத்துக்கு வந்த மாதிரி. இப்போ இந்த ப்ரைஸஸ் இப்போ ஒரு 3 ரூபா ஏற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல 13 ரூபா இருந்துச்சு, இப்போ 16 ரூபா கேட்டாங்க. லாஸ்ட்டு நான் ட்ராவல் பண்ணும்போது சமயமாக இருக்குது. இது நம்ம ஊர் ஷேரட்டை கஷ்டம் தான். ஆனால் என்னன்னா நம்ம ஊரில் நான் அதிகபட்சம் ஒரு 6-7-8 பேர்கிட்ட உட்கார்றாங்கன்னா இங்கேருந்து 24 பேர் உட்காரலாம். இல்லை 24லேருந்து 25 பேர் அசால்ட் பண்ணுவாங்க. எங்கள் ப்ராப்பராக எங்களுக்கு ரூட்டு போட்டு சங்கம் வச்சு இதெல்லாம் க்ரியேட் பண்ணி
அது கவர்மெண்ட்டே வந்து எங்களுக்கு ஆத்தரைஸ் பண்ணிட்டாங்க இந்த ட்ரெயின் ரூட் எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது அப்படியே நம்ம பாட்டி வீட்டில் இருக்கான்னு சொல்லிட்டாங்க. ட்ரெஸ்ஸு ஷர்ட் இருக்கான்னு மாதிரி நம்ம ப்ளேஸில் இருக்குது. அந்த பிரிட்ஜு பிரம்மாண்டமாக இருக்குங்க. கேமரா எந்த அளவுக்கு விழுதும் எனக்கு தெரியல. அவ்வளோதாங்க, நம்ம வாசல் ரீச் ஆகிட்டோம். ஜக ஜக ஜகன்னு இருக்கு பாருங்க, செம்ம மாற்றிடுறாங்க இது. ஆனால் இப்போ இன்றைக்கி 24 hours ஆகணும் இது ஓப்பனாக தான் இருக்குது. நைட் காலங்கத்தில் 3 மணிக்கு பத்தலாம் ஓப்பனாக தான் இருக்குது. நைட் 10 மணி 11 மணிக்கு பத்தலாம் ஓப்பனாக தான் இருக்குது. பகல் சேஞ்ச் ஆகுது. எப்போ கூட்டம் குறையும் எப்போ இருக்கணும் தெரியல. செம்மையாக பிடிச்சிங்க இன்றைக்கிட்டு. ஆக்சுவலாக நடுவில் கொஞ்சம் எடுக்க முடியல, ஏன்னா அங்கே ரொம்ப கூட்டமாக இருந்தது. நேரிட்டும் வாய்ப்பு இல்லை கரெக்டாக, ஏன்னா டக்கு அடுத்த பஸ்ஸை பிடிச்சிட்டு போகிற மாதிரி இருந்தது. அதான் நம்ம காலைல அங்கே போயிட்டோம். செம்மையாக இருந்தது ஸ்விம்மிங் வித் வேல்ஸு. அதை முடித்த உடனே பார்த்தீங்கன்னா அங்கே கைடு ஒரு 50 ரூபா கொடுத்தாங்க. அவ்வளோ அவங்க கேட்குறது எனக்கு, அவங்க ஒன்றும் டிமாண்ட் பண்ணல, கொடுத்தா கொடுங்க அப்படின்னா. அவ்வளோ 50 ரூபா தான் என்கிட்ட சேஞ்சாக இருந்தது, அதெல்லாம் போய் கொடுத்தேன். பக்கத்தில் இருக்க அதோட கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல, 50 ரூபா ஒன்றும் பெரிய மேட்ரு இல்லை. அங்கேயே ஏதாவது கோகோனட் இளநீர் குடித்தேங்க. வெறும் 100 ரூபா 100 பைசா சார்ஜ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக இளநீர். ஆமாம், 100 பைசா. பட் எவ்வளோ இளநீர்ப்பா, செம பெருசுங்க அது. ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்தது, டேஸ்ட்டும் கூட. அங்கேயே இருந்துட்டு ஆக்சுவலாக அங்கேருந்து பக்கத்துலேயே கவசன் ஃபால்ஸ் போகலான்னு ஒரு பிளான் இருந்தது. பட் அது என்ன சொன்னாங்கன்னா, அங்கேருந்து நீங்கள் பஸ்ஸை பிடிச்சி வட்டுன்றது அந்த ஐலாண்டுக்கு பேக் சைடில் இருக்குது, அங்கே போயிட்டு திருப்பி அங்கேருந்து ஒரு பஸ்ஸு மாறணுமா. பஸ்ஸு மாறி திருப்பி கவசன் போயிட்டு வரமா இருந்து எனக்கு கொஞ்சம் இங்கே 2 மணி நேரம் பார்க் பண்ணி இருந்துச்சு. அங்கே போனால் சுற்றி சாயந்தரம் ஆகிடும். அதனால் அதை அப்படியே நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஆல்ரெடி கால் இங்கே ஒரு குளியல் போட்டாச்சு கடலில். திருப்பி அங்கேயே போய் எதுக்குன்னு சொல்லிட்டு நான் அப்படியே கிளம்பி வந்துட்டேன். ஸோ இப்போ இங்கே ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு இங்கே பக்கத்தில் சில முக்கியமான இடங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் போய் பார்த்துட்டு நம்ம அப்படியே வரலாம். ஓகேங்க, இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சிபுவோட மிக முக்கியமான ஹிஸ்டாரிக்கல் ஸ்பாட்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அண்டில் தென் திஸ் இஸ் பச்சரோன் சைனிங் ஆஃப்.